திருப்பூர் மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் திருநங்கைகள் வெகு சிறப்பாக பொங்கல் கொண்டாடி வருகின்றனர். இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தமிழ்நாடு முழுவதும் குடும்பங்களோட இன்னைக்கு கொண்டாடி இருக்க இந்த சூழ்நிலையில குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் குடும்பமாக ஒன்றிணைந்து இன்றைக்கு பொங்கல் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் சொல்லும் போதே புரிஞ்சிருப்பீங்க, சமுதாயத்தில் தங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகள் இன்று பொங்கல் திருவிழாவை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்மிடையே இந்த பொங்கல் திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிற திருநங்கையான பானு நம்மிடையே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள்ட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. பானு, சொல்லுங்கள், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவை நீங்கள் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? எங்கிருந்துலாம் இன்னைக்கு வந்திருக்கீங்க? வணக்கம், என்னோட பேர் பானு. நான் இந்தியாவின் முதல் திருநங்கை பொறியியல் கல்லூரி மாணவி. முதல்ல உங்களுக்கும் எல்லா உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது நீண்ட நாள் ஒரு கனவு. திருநங்கைகளுக்கு மத்தியில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் திருநங்கைகள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான தமிழருங்கிற ஒரு அங்கீகாரத்தில் திருநங்கைகளும் அதில் அடங்குறாங்க. ஸோ அந்த தமிழர் திருநாளை நம்ம கிராமத்தில் போய் கொஞ்சம் கொண்டாடலாம், இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஒருங்கிணைச்சி அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் இன்றைக்கி நாங்கள் கூடியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சமத்துவ பொங்கல் இடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. சமத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மதம், மொழி, இது எல்லாத்தையும் கடந்து பாலின வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது தான் சமத்துவம். ஸோ அந்த பாலின வேறுபாடு இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி அந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்மிடையே இந்த பொங்கல் திருவிழாவில் அவங்க எந்த அளவுக்கு இந்த கொண்டாட்டத்தில் மறுபடியும் ஈடுபட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு காலையிலிருந்து இதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்மிடையே பேசுவதற்காக ரெஜினா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ரெஜினா, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த பொங்கல் திருவிழாவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி கொண்டாடி இருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? மற்ற பக்கம், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் திருவிழா கொண்டாடியது உண்டா? வணக்கம், என் பேர் ரெஜினா பானு. நான் ஒரு BE கிராஜுவேட். நான் இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் M&E ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டோம். வீட்டிலே கேஸ் ஸ்டவ்வில் சும்மா பொங்கல் வச்சுட்டு அவ்வளோதான், டிவி பார்க்குறது இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்தில் இவ்வளோ திங்ஸ், அதாவது அதுக்கு பொங்கல் பானை, அதுக்கப்புறம் அந்த காய்கறிகள் எல்லாம் வாங்கி காலையிலே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு நல்லா குளிச்சு சாரி கட்டி நல்லா ஒரு கிராமத்து முறைப்படி பொங்கல் கொண்டாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அதுவுமே நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே உள்ள திருநங்கைகள் கூட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி லீவெல்லாம் போட்டு இங்கே நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கிராமத்து முறைப்படி தமிழர் பண்பாட்டோட இந்த பொங்கல் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.